வணக்கம் நண்பர்களே. முதல்வர் ஸ்டாலின், தமிழக முதல்வர் ஸ்டாலின் சில அரசியல் முடிவுகள் எடுப்பதில் தடுமாறுகிறாரோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு எழுகிறது. ஏன் இந்த சந்தேகம்? அரசியல் முடிவுகள், குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்தில் ஒரு பெரும் கூட்ட நெரிசலில் சிக்கி இத்தனை பேர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்காக ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்படுகிறது. இந்த ஒரு நபர் கமிஷன் அமைப்பதற்கு முன்னால் ஒரு ஆலோசனை கூட்டம் என்று ஒன்று அமைச்சர்கள் மத்தியில் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். நான் அறிந்த அரசியல் வரலாற்றில், அரசியல் அறிவில் நான் சொல்லுகிறேன். சமீபத்திய உதாரணம் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் நடந்தது. அங்கு ஒரு கிரிக்கெட் போட்டியில் பெற்ற அந்த வெற்றி கோப்பையை அந்த சின்னசாமி மைதானம் என்று நினைக்கிறேன், அதில் வைத்து பொதுமக்கள் பார்வைக்காக வைத்து கட்டணம் இல்லாமல் எல்லோரும் உள்ளே வந்து அந்த கோப்பையை பார்க்கலாம் என்று ஒரு நிகழ்வு நடத்தினார்கள். அதில் முதலில் முதலமைச்சரும் இரண்டாவதாக துணை முதலமைச்சரும் அந்த கோப்பையின் அருகில் நின்று படம் எடுத்துக் கொண்டார்கள். இப்போது பொதுமக்கள் அங்கு கூடுகிறார்கள். பொதுமக்கள் கட்டணம் கொடுத்து அந்த மைதானத்துக்குள்ளே வரவில்லை, கட்டணம் இல்லாமல் என்பதால் எல்லோரும் ஒரே நேரத்தில் கூடுகிறார்கள். கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது, சிலர் இறந்து போகிறார்கள். உடனடியாக கர்நாடக அமைச்சரவை கூட்டப்பட்டு அதில் முடிவெடுக்கப்பட்டு அந்த பெங்களூர் நகரத்தின் காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள் அல்லது இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். ரெண்டும் நடந்திருக்கிறது. இதுதான் ஜனநாயக முறைப்படி சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய இந்தியாவில் இப்படித்தான் நடக்க வேண்டும். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின், எனக்கு தெரிந்து சம்பவம் நடந்த இரவே அவர் முடிவெடுக்கிறார். ஒரு நபர் கமிஷன் முடிவெடுப்பது அவருடைய தனிப்பட்ட உரிமை, முதல்வர் என்ற முறையில் அவருடைய உரிமை, அது வேறு விஷயம். ஆனால் இவருக்கும் மூத்தவராக, யாருக்கு, ஸ்டாலினுக்கும் மூத்தவராக இருக்கும் துரைமுருகனை, சீனியர் அமைச்சர், அவர் சீனியர் நிர்வாகி, இப்போது அவர் சற்று ஓய்வில் கூட இருக்கலாம், அவரை இவர் கலந்து ஆலோசித்திருந்தால் இந்த ஒரு நபர் கமிஷன் அமைப்பதை துரைமுருகன் ஏற்றிருப்பாரா என்பது என் சந்தேகம். காரணம், பல கூட்டங்களை நடத்தி பல்வேறு நிகழ்வுகளை சந்தித்து மிகுந்த அனுபவம் பெற்றவர் துரைமுருகன். அவர் இது போன்ற ஒரு நபர் கமிஷனை இத்தனை அவசரமாக அமைப்பதோ அல்லது அதிகாரிகளை எந்த ஒரு அந்த கரூர் மாவட்ட காவல்துறை மாவட்ட நிர்வாக அதிகாரிகளை எந்த விதமான கேள்வியும் தண்டிக்காமல் வெறுமன அந்த ஒரு நபர் கமிஷனை மட்டுமே அமைப்பது என்பது ஒரு ஜனநாயக முறைப்படி, சட்டம் முறைப்படி ஆட்சி நடத்தும் ஒருவருக்கு அழகல்ல. முதல்வர் சிந்திக்கட்டும். தொடர்ந்து பேசுவோம்.